இப்போது ஸ்பார்க் ஆர்கிடெக்சரை சிம்பிள் அண்ட் கிறிஸ்பாக பார்க்கலாம். நம்ம வந்துட்டு எப்பயுமே ஸ்பார்க் ஆர்கிடெக்சரை கோடாக தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோட் வந்துட்டு இருக்கிறத என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிரைவர் ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு வாங்கிக்கும். ஸ்பார்க் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு டிரைவர் ப்ரோக்ராமில் தான் சேவ் ஆகிருக்கும். டிரைவர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கோடை ஜாபாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஜாப் க்ரியேஷன் நடக்கும். ஜாப் க்ரியேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஜாப் வந்துட்டு பல ஸ்டேஜஸாக பிரியும். ஸ்டேஜஸ் டாஸ்க்ஸாக பிரியும். இப்போ இந்த டாஸ்க் ஸ்டேஜஸ் இது எல்லாமே வந்துட்டு டிரைவர் ப்ரோக்ராம்குள்ளே தான் நடக்கும். இப்போ இந்த டிரைவர் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிரியேட் பண்ண அதாவது டிவைட் பண்ண டாஸ்க் அண்ட் ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே கிளஸ்டர் மேனேஜருக்கு கொடுக்கும். கிளஸ்டர் மேனேஜர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் கிளஸ்டர் மேனேஜர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணும். கிளஸ்டர் மேனேஜர் ஒவ்வொரு டாஸ்க்கும் எந்தெந்த ஒர்க்கர் நோட்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு முடிவு பண்ணுறது கிளஸ்டர் மேனேஜர். இப்போ இந்த கிளஸ்டர் மேனேஜர் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒர்க்கர் நோட் எந்த டாஸ்க்கு சூட்டபிளாக இருக்குமோ அந்த ஒர்க்கர் நோடுக்கு டாஸ்க்கை வந்துட்டு டினோட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர் நோடுக்குள்ளே இருக்க எக்ஸிக்யூட்டர்ஸ் அந்த டாஸ்க்கை ரன் பண்ணும். இந்த டாஸ்க்கை ரன் பண்ணதுக்கப்புறம் அந்த வர அவுட்புட்டை அதுக்கு HL ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட் இட் வில் பி மோர் ஆப்டிமைஸ்டு ஒன். அந்த கேச்சையில் ஸ்டோர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே மறுபடியும் டிரைவர் ப்ரோக்ராமுக்கு போகும். ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிரைவர் ப்ரோக்ராம் தான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்துட்டு இந்த என்டையர் ஸ்பார்க் ஆர்கிடெக்சர். தேங்க்யூ.